வசனத்தை ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் ஆமீன் ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 8:04. இன்று 15ஆம் தேதி 9ஆம் மாதம் 15ஆம் தேதி புரட்டாதி மாதம் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 8:04. இப்பொழுது முதல் இரவு 10:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள். அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி இன்றைய நாளிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரம் மகேந்திரன் ஐயா அவர்கள் வழி நடத்துவார்கள். இந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. புதிய வாரத்தையும் புதிய நாளையும் கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் நிச்சயமாக. கர்த்தரிடம் இந்த நாட்களையும் ஒப்புவிப்போம், இந்த வாரத்தையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். சங்கீதம் 96:9 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வேத அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 21, எசேக்கியேல் 11, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து லூக்கா 7வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றை நீங்கள் எல்லோருக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய காரியங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் பார்ப்போம். எங்களுடன் சகோதரன் பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் எங்களுடன் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி பாபி அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். சகோதரி சிசிலியாமோடு இணைந்தார்கள், போய்விட்டார்கள் நினைக்கிறேன். மீதியான ஊழியர்கள் புதிய வாரத்திலும் புதிய உற்சாகத்துடன் இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே சகோதரி டோலி அவர்கள் இணைய முடியவில்லை. அவர் படிக்கிற பாடசாலையிலே அவர் மன்னிக்க வேண்டும், அவர் படிப்பிக்கிற ஸ்கூல்லே காலையிலே மீட்டிங். அவர்கள் ஸ்ட்ரைக்குக்காக இந்த மீட்டிங்கை வைக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த மீட்டிங்குக்காக அவர் கடந்து சென்றிருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. காலை வேளையிலே நிறைவு ஜெபங்களோடு சகோதரி ஏமி புஷ்பராஜா இணைவார். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்த சகோதரன் டொனால்ட் அவர்களையும் வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். புதிய வாரத்திலும் இணைகின்ற ஒருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. வாரத்தின் இறுதி நாளிலே ஆலயங்களிலும் பிரயாணங்களிலும் குடும்பத்தாருடனும் தங்களுடைய நேரத்தை செலவழித்து வேலைக்கு போயிருக்கிறார்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் 24 மணித்தியாலங்களை தந்திருக்கிறார். 8 மணித்தியாலம் நித்திரை, 8 மணித்தியாலம் வேலை, மிச்ச 8 மணித்தியாலங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அவருக்கு தான் தெரியும். ஆனாலும் இந்த வேளையிலும் இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாவிட்டால் வின்டர் நேரம், நாங்கள் நேரத்தை மாற்றி 9 மணிக்கு ஆரம்பிப்போம். அதாவது 1 மணித்தியாலம் பின்னதாக. அப்பொழுது மற்றவர்கள் இணையக்கூடியதாக இருக்கும். வேலை வந்தவர்கள் இணையக்கூடியதாக இருக்கும். யூரோப் தேசத்திலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் மாலையாக இருப்பதனாலே வேலைக்கு சென்றிருப்பார்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா. ஆமீன். உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்கின்ற பொழுதும் அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
ஆமீன் ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ஆவியின் கனிகளை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஆவியின் கனியிலே அங்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம், இப்படிப்பட்டதுக்கு பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே அந்த 9 காரியமும் தேவனுடைய ஆவியின் கனியாய் இருக்கிறது. அதிலே நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய கனி என்னென்று சொல்லி கண்டால் அங்கு எபிரேயர் 13:15 உதட்டின் கனிகள் எங்களுக்கு அதிகமாய் இருக்க வேண்டும். உதட்டின் கனிகள் நன்மையாய் வெளிப்பட வேண்டும். உதட்டின் கனிகள் பரிசுத்தமாய் வெளிப்பட வேண்டும். இந்த உதட்டின் கனிகளால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு நாங்கள் செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் செய்கிற நன்மைக்கு நாங்கள் ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடியும், அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை இடத்தான் முடியும். அதிலே அவர் விருப்பப்படுகிறார். ஏனென்றால் எங்களுடைய உதட்டின் கனிகளை அவர் மகிழ்கிறார். ஏனென்றால் நாங்கள் அவருடைய புத்திரர் அல்லவா, புத்திரிகள் அல்லவா. ஆகவே அந்த உதட்டின் கனியை நாங்கள் எப்படி செலுத்த வேண்டும் என்றால் நீதியாய் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கு நாங்க பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பலிகளை செலுத்த ஆசாரியர்கள் இருந்தார்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே எல்லா விசுவாசிகளும் புதிய உடன்படிக்கையிலே ஆசாரியர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த ஆசாரியர்களா இருக்கிற நீங்களும் நானும் அங்கு எப்படி அவருக்கு கனியை செலுத்தணும் என்றால் கனிகளை செலுத்த வேணும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. பிலிப்பியர் 1:10-11 தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்பரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய ஆவியின் கனியிலே இருந்து எங்கள் விசுவாசத்திலே விசுவாசிகளாகிய நாங்கள் தேவ ஆவியை பின்பற்ற நாங்கள் அவருடைய வழியை பின்பற்றி அங்கு கனிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். கனிகள் என்றால் அங்கே வளர்ச்சி இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளையிலே வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பூரணம் ஆவிக்குரிய குணங்களிலே தான் அமைந்திருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பரங்கால் மேல இருக்கும்போது எங்களுக்கு பொறுமை குறைவாய்த்தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் முதுமையாய் வரும்போதுதான் பொறுமை, உண்மை, சுய கட்டுப்பாடு இப்படியாய் எங்களுக்குள்ளே பூரணப்படுகிறதை நாங்கள் எங்கள் அனுபவ ரீதியாக காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் எல்லா குணாதிசயங்களோடும் அவருடைய பிள்ளையாய் நாங்கள் இருப்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதை அன்றாடம் நாங்கள் பயிற்சிவிக்கும் போது நிச்சயமாய் அதிலே ஒரு மகிமையை, ஒரு வல்லமையை அங்கு மறுமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமே ஆமே. நாங்கள் செபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்ததாமே உங்களோடும் என்னோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் திருச்சபை மக்களுக்குள்ளே நற்குணமும் நீதியும் உண்மையும் அங்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் திருச்சபை எல்லாருக்கும் முன்பாகவும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளும் ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளும் அவைகள் தான் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள், வரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவு அவர்களுக்கு உண்டு. அதனால் அவர்களுக்குள்ளே ஒரு நற்குணம், நல்ல நீதி, உண்மை பிறக்க வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் வரும்படியாக எங்களுக்கு உம்முடைய ஆவியின் கனிகளை, நீதியின் கனிகளை, உண்மையின் கனிகளை எங்களுக்கு தரும்படியாக ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
நீ பரிசுத்தராயிருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக மாற்றி உம்முடைய கனிகளை கொடுக்கிறவர்களாக உம்முடைய வசனத்தின்படி என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆவியானவரே, என்னில் நிலைத்திராதவன் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படுவான் என்று சொன்னீரே. உம்மிட நிலைத்திருந்து உம்மை போன்ற கனிகளை நாங்கள் கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் கனிகளினால உண்மையில நீதியில பரிசுத்தத்தில எங்களை நிறைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக உம்மை போல நாங்கள் பரிபூர்ணமாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கும். பாவ சாப சிந்தனைகள் வராதபடி பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு இந்த வசனத்தோடு உம்மில நாங்கள் நிலைத்திருக்க, நாங்கள் உண்மையில இணைந்திருக்கும் பொழுது, உம்முடைய கரிகளை கொடுக்கும் பொழுது, இயேசு நீர்லா நீதி என்பது இந்த உலகம் அறிந்து கொள்ள, எங்களுடைய இயேசுவை பார்க்க, எங்களுடைய கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் நல்ல மரங்களாக நல்ல கனிகளை கொடுக்க நீர் எங்களை பழக்குவிப்பதற்காக நடத்தி விதிப்பதற்காக உம்மோடு நாங்கள் இணைந்து கனி கொடுக்க நீர் எங்களோடு எப்பொழுது கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த இணைப்பில இணைந்திருக்கிற கேட்க போகிற நீர் இணைந்து, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இணைந்திருந்த ஒரு விடுதலையை கொடுத்து நீர் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்ட பரலோகத்துக்கான பாதை நீர் என்பதை மட்டும் இந்த உலகம் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. மனம் திரும்பி உம்முடைய கனிகளை கொடுத்து நாங்கள் வாழ இன்னும் அதிகமாக உதவி செய்வீராக, இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக, இன்னும் உம்மை போல அந்த பரிபூர்ண நிலையை தருவீராக. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் குடும்பத்தின் கணவர் பிள்ளைகள் கூட இருந்து நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உண்டான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். பவி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அந்த நாட்களில் அநேகருக்கு அங்கு வியாதியாயிருக்கிறது. இங்கத்தை சூழ்நிலைகள், காலநிலைகள், அங்கு மாற்றங்கள் அநேகருக்கு வியாதியாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் வியாதிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ரஜா. மீண்டும் ஒரு புதிய நாளுக்காக நன்றி தகப்பனே. வல்லமை நாவியமானவரே துதிக்கிறோம். இந்த பொழுதுக்காக நன்றி தகப்பனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபையின் இரக்கம் நிறைந்த தேவனே அப்பா, இந்த நாளிலும் தடைகள் யாவும் நீங்கி இடத்திலே வந்து துதிக்க உண்மை வரம் தருவீராக சுவாமி. தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய வாரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கும்படியாக விசேஷமாக நாங்கள் வருகிறோம். யார் யார் வியாதிப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அப்பா முடியாதன்மையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் மருத்துவராயிருந்து அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக, வாழ்க்கையிலே நீர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அந்த வியாதி வருத்தங்கள் இவர்களுக்கு தடையாயிராதபடி அவர்கள் இந்நாளும் உமது பாதுகாப்பிலும் உமது அரணிலும் இருந்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் சுகபலன் கிடைக்கும்படியாக இந்த நாளிலே நாங்கள் வருகிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்குற தேவன் ஆண்டவரே, அப்பா உமது நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும் ஆண்டவரே. அப்பா குருடர்கள் செவிடர்கள் ஊழியர்களை உமது உமது கருணையால் உமது பிரசன்னத்தால் அவர்கள் விடுதலை அடைந்த போது இப்போது யார் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் உண்மையிலே விசுவாசம் கொண்டு உனக்கு பிரியமாய் நடக்க அவளுக்கு கிருபை செய்யும். உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரை உள்ள அவர்களுடைய வாழ்விலே நீர் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தப்பா நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம். யார் யார் இந்த நாட்களிலே நோய்வாய்ப்பட்டு வீடுகளிலும் வைத்திய சாலைகளும் துன்பப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிற வேளையிலும் நீர் அவர்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர். சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரையா, அப்பா ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாம் உபேகமான தேவனே, அப்பா நீர் நல்ல தேவனாயிருந்து இரக்கம் மிகுந்த தேவனாயிருக்கிறதற்காக நன்றி அப்பா. யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு நோய்வாய்ப்பட்டிருக்கிற வேளையிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் வாழ்விலே ஒரு விடுதலை அற்புதத்தை அதிசயத்தை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வியாதி வருத்தங்கள் உம்மை தொழுவதற்கும் உம்மை வாழ்த்துவதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் தடைகள் இல்லாதபடி நீர் அவர்களை நீர் காத்து கொள்ளும் அப்பா. உயிருள்ள நாளெல்லாம் அவர்கள் உம்மை துதிக்க பாட நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா மருத்துவ நோயற்றவனுக்கு நோயுற்றவனுக்கே தேவை என்று சொல்லி நீரே பரம வைத்தியரான தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் உண்மையிலே விசுவாசம் வைக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி அருளும் அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை அற்புதம் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீர்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுவீராக சுவாமி. மகிமையானவரே அப்பா, நீர் நல்ல தகப்பனாக தாயாயிருந்து நீர் அவர்களை அரவணைப்பீராக சுவாமி. மருந்துகளுக்கு தடை இல்லாதபடி அப்பா எந்தெந்த நோய்களும் அந்தந்த நோய்களுக்கு ஏற்ற மருந்து வகைகள் அந்த இடத்திலே கிடைக்கும்படியாக அப்பா இதன் மூலம் அவர்கள் விடுதலை அடைந்து சுகம் பெறுவதாக கிருபை செய்வீராக அப்பா. அவர்கள் என்றும் உங்கள் வாழ்வில் சாட்சி உள்ளவர்களாக திகழ உமக்கு சாட்சி சொல்ல நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. மகிமை நிறைந்த ஆண்டவரே அப்பா, நீர் மனுக்குலத்தில் இரக்கம் மிகுந்த தேவனாயிருக்கிறீரப்பா. எங்கள் பாவங்களுக்காக உண்மையே கல்வாரி மலையிலே கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தி எங்களை ரட்சித்த தேவனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி சந்தோஷம் விடுதலையுடன் வாழ்வதே உமது சித்தம் ஐயா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு வாழ்விலும் ஏற்பட்ட தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடு. இந்த நாளிலே உமை வாழ்த்த உமை வணங்க உமக்கு நன்றி செலுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீ தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த சங்கம வானொலி குழுவிலே இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க, பலப்படுத்துக. இன்னும் அதிகமாய் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு உமக்காக அவர்கள் தங்கள் நேரத்தை கொடுப்பதன் மூலம் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் கட்டளையிடுகிறோம். அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், அன்பு செலுத்துகிற தேவன், குணப்படுத்துகிற தேவன், நீர் எல்லோருக்கும் எல்லாமா இருக்கிற தேவனுக்கு உனக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் தடைகளை நீக்கி அவர்கள் உண்மை வாழ்த்த போற்ற நீர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி
சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து நல்ல துணியாளராய் கத்தர் இருந்து நடத்துவாராக. ஆமென். டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் பிரதர். எங்கள் தேசங்கள்ல இருக்கிற கல்வித்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். வாலிய பிள்ளைகள், யுவதிகள் இந்த மரணங்கள் அவர்களை பற்றி பிடிக்காதபடி ஒரு உள்ள வாழ்வு வாழ பெற்றாருக்கு கண்ணீரை வரவழைக்காதபடி அங்கு யூனிவர்சிட்டிகளில போய் அங்கு மனத்தாக்கல் உண்டாகி அவர்கள் மரண வழியில் இருந்து அவர்களை விடுதலையாக்க வேணும் என்று சொல்லி அவர்கள் பரிசுத்த வழியை காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் வந்து பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. கேளுங்க கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, ஜபங்கள் பரிசுத்த ஆவியானவரே அப்பா, புது விசேஷமா இந்த பிள்ளைகளை தளத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களப்பா. அதே நேரம் வாலிப பிள்ளைகள் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆவியை ஊற்றுங்கப்பா. இல்லாத தேவனப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகள் தேவனை பிதாவே, அழிந்து போகாதபடி தேவனை பிதாவே அப்பா, இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்கிற ராஜாவே தேவனை, சிறுவனை பரிசுத்த ராஜாவே தேவனை, ராஜாவே தேவனை, உலக காரியங்கள் மாம்ச வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுடைய ஆவியை ஊற்றி இந்த பிள்ளைக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிற, புதிய ஆவியை கொடுக்கிற பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவர். இந்த வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக ஆவிகள் எல்லாம் இவளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திரையும் கொள்ளையும் அழிக்கையும் கொள்ளை ஆவியல் வெளியேறுவதாக, ஆவியல் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இந்த பரிசுத்தரத்தாலே மூடிக்கொள்ளுகிறார். உங்களுடைய வார்த்தை அனுப்பியப்பா பிள்ளைகளை இந்த செய்யுங்களப்பா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் சில தேவனே செய்யுங்களப்பா. செய்ய முடியுமப்பா இயேசு ராஜாவே. நீங்கள் உருவாக்குற இந்த பிள்ளைகளை சாயலா உருவாக்குற இந்த பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளும் இயேசு ராஜாவே என்பவன். நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவர். இந்த பிள்ளைகளை பிதாவே, இந்த பிள்ளைகளை நடத்துறவனே ஞானத்தை கொடுங்களப்பா இயேசு ராஜாவே என்பவன். இந்த பரிசுத்த ஆவியானவரே இந்த குடும்ப செய்யுங்களை ராஜாவே என்பவனே ஆவியானவரே, இந்த கிருபை உள்ள கரம் தேவனே இந்த பிள்ளைகள் மீது அமர்ந்திருக்கிறாங்க. கொள்ளை மல்லிக்கையும் நாமத்திலும் அடிமையாக எல்லா முகத்திரையிலும் பரிசுத்தமுடைய அபிஷேகத்தாலே முதைக்க நாமத்திலே செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகளே ராஜாவே. சேஷமா இந்த கல்வி பிதாவே, அவர் மேல் நம்முடைய ஆவியை ஊற்றி மக்களியை போடுங்கப்பா. ஆவியை ஊற்றுங்க பிதாவே. காரியத்தையும் செய்ய கிருபை செய்யுமப்பா. விசேஷமாக கல்வியோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா பிதாவே உங்களுடைய ஞானத்தை கொடுங்க, உங்களுடைய அறிவு, உங்களுடைய தெளிந்த புத்திய கொடுங்களப்பா. யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளை ராஜாவே இருந்தவன் அங்கு கிரியசேரா பொல்லாத ஆவியல்தவனே அந்த பிள்ளை விட்டு அந்த இடங்களை விட்டு அந்த டீச்சர்மாரை விட்டு வெளியேறுவதாக நாமத்து அக்கினி மாலா இந்த இடங்களை சூழ்ந்தப்பா. தேவதூர் அனுப்பி இந்த பிள்ளைகளை பிதாவே எந்த தீங்கு ராஜா
சமூகம் செல்வதற்கு எங்கு சென்றாலும் தாவியானவரே நன்றி அப்பா பிதாவே. தாவியானவரே விசுவாசமா இந்த வாழ்வ பிள்ளைகளுக்குடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. தேவனே கிருபை செய்யுங்க, தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. செல்லாதபடி என் இயேசு ராஜாவே சித்தமல்லப்பா, ரட்சிக்கப்பட சித்தம் என்றவனே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படவனே, குடும்பங்கள் ரட்சிக்கப்பட ராஜாவே. உங்களுடைய ஆவியவள் மீது ஊற்றி இந்த பிள்ளை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க என்பவனே. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. நீங்க செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. இந்த ஜபத்தை கேட்டு நீங்க கொடுப்பதற்காக நன்றி அப்பா இயேசு ராஜாவே. ஜபத்தை நன்றி நன்றி பரிசுத்தாவியானவரே. நன்றி அப்பா பிதாவே. ஆசீர்வதியும் இந்த ஜபங்களை நீங்கள் வாசலை நன்றி அப்பா பிதாவே. உங்களை நோக்கி ஜபிக்கதவனே பிதாவே. இந்த ஜப அப்பா பிதாவே, இந்த ரேடியோ அலையை நீங்கள் ஏற்படுத்துவதற்காக நன்றி. ஏற்படுத்தினதவனே பிதாவே. அந்த ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிறவரை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. நடத்துகிற ஜனசிஸ்ரீ ஆசீர்வதியும். வியாதியோட வேதனோட கண்ணீரோடு இருந்தாலும் சங்கீதம் 145 சொன்னீங்களப்பா. அன்னைக்கு சங்கீதம் 107:20 சொன்ன முடியப்பா. அனுப்பி ராஜாவே மன்னிங்கப்பா பிதாவே. பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்களப்பா நாமத்தாலே. தள்ளும்போதாலே சுகம் உண்டாவதாக. நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே. அப்படியா நீங்கள் சுகம் கொடுப்ப நன்றி. என்னுடைய வார்த்தையை அனுப்பி நன்றி என் தேவனே சுவாசம் அப்பா. எல்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென், 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 ஆமென். நாங்க ஈரினா அவர்களை வரவேற்று ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அயல் நாடுகளுக்காகவும் இந்த யுத்த நாடுகள் யுத்தத்தை விரும்பி அங்கு ஆயத்தப்படுகிற ராஜாக்கள் தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தாமே இவர்களை பொறுப்பேற்று மனுஷன் பலன் கொள்ளாதபடி என் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அப்பா மட்டுமா இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து கொண்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. அன்பு மிரக்கம் கிருபை நிறைந்த தேவனே சுவாமி கர்த்தாவே. அப்பா நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தை அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய தலையின் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இஸ்ரேல் பலஸ்தீன் தேசங்களை அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உக்ரைன் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஈரான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் தேசங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா யுத்தத்துக்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம்
ஆண்டவரே. அந்த தேசத்தின் தலைவர்களை தேவனே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்ய, நல்ல ஆலோசனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்தங்களுக்கு உதவி செய்யற நாடுகளை தேவனே மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய இடத்திலே ஒரு மன மாற்றத்தை தேவன் நீங்க கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக வாலிப பிள்ளைகள் இதனால பலியாய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தங்கள் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, தேசங்களிலே யுத்தங்களை நீக்கி போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற அப்பா இவர்களும் கர்த்தாவே அப்பா வெற்றிப்படையணும் ஆண்டவர். அப்பா உம்முடைய வார்த்தைகள் அவங்களுக்கு போய் செல்லத்தக்கதான வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த ஜனங்கள் இன்னுமாய் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அந்த பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கூட அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே சொந்தங்களை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் நீங்க ஆறுதலும் தேடுதலும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தத்தினால அந்த நாட்டின் கர்த்தாவே பொருளாதார காரியங்கள் விழுந்து போய் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை தேவன் மேம்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா வேலை வாய்ப்புகளை இழந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக கம்பெனிகள் உருவாக உதவி செய்யுங்க, அநேகருக்கு வேலைகள் கிடைக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு கர்த்தாவே அநேக பிள்ளைகள் வைத்தியசாலையிலே இருந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்களை தள்ளுமுள்ள கரங்களை தொட்டு கர்த்தாவே அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கால் கைகளை இழந்த நிலையில அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்களுடைய நாடி நரம்புகளை எல்லாம் தேவன் இங்க தொட்டு சுகப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் நீங்களே பரம வைத்தியர் ஆண்டவர். அப்பா நீங்களே ஔஷதம் அப்பா ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா நாடுகளுக்கு இடையே கர்த்தாவே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்துங்க தகப்பனை. தலைவர்களுக்கு இடையே நல்ல பேச்சுவார்த்தைகள் நடத்த தேவன் உதவி செய்யுங்க ஆவியானவர். அந்த இடங்களில் கர்த்தாவே நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். தலைவர்கள் தேவன் பேசுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா இந்த படிக்க தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தாவே தேவன் உங்களுடைய பாதுகாப்பு கரத்திலே வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அந்த துப்பாக்கி ஏந்துகிற ஒவ்வொரு கரங்களும் கர்த்தாவே உங்களுடைய வேதாகமத்தை ஏந்திர கரங்களாக மாற்றுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியாத படிக்கு கர்த்தாவே அப்பா இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா அந்த யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களும் கர்த்தாவே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. பகைகள் அந்த அன்பு கர்த்தாவே உம்முடைய மாறாத அன்பு அவர்களிடையே பரவட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு கர்த்தாவே உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் மதித்துக் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனை. இனிமேலும் இந்த தேசங்களுடைய கர்த்தாவே ரத்தம் சிந்துகள் நடத்தி நடைபெறாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு தேசங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் நான். நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அநேக சிறு குழந்தைகள், பெண்கள் கர்த்தாவே, கர்ப்பிணி தாய்மார்கள் கர்த்தாவே இந்த யுத்தத்தினாலே அநேக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க தகப்பனை. பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சத்தான கிடைக்காத படிக்க அநேக பிள்ளைகள் மறைத்து போய் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வெடி மருந்துகளினாலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அநேக பிள்ளைகளுக்கு அப்பா பேர் தெரியாத அநேக நோய்கள், வைரசுகள், கிருமிகள் கர்த்தாவே அந்த பிள்ளைகளை அண்டிக் கொள்கிறதை காண்கிறோம் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்படியான அநேக
பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறாங்க தகப்பனப்பா. அந்த யுத்தங்களை பண்ண தகப்பனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் அப்பா. தேவன் இந்த தேசங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, தலைவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நல்ல தீர்வுகளை காண தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தேவன் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி ராஜா அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி இரக்கத்தின் தேவனை, கிருபையின் தேவனை, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரப்பா. எங்களை கிருபையாய் தேவன் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த இணைப்பை கர்த்தாவையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இணைப்பை நடத்துகிற அப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க, தடைகளை எடுத்து போடுங்க அப்பா. அந்த இணைப்புகளை சரியாக செய்யத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யுங்க. அநேக பிள்ளைகள் வந்து இந்த இணைப்புகளை கலந்து கர்த்தாவை தேசங்களுக்காக ஜெபிக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரை. தேவன் தாவை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவார், தேவைகளை சந்திப்பாராக. ஆமென் ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். தேங்க்யூ. ஆமென். சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர். ஓகே, நீங்க எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய குழப்ப நிலை அங்கு சமாதான நிலை அடைய எல்லாருக்குள்ளும் ஒரு நீதி இறங்க நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. தந்தே மற்ற நேரம் அப்பா எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி தந்தே அப்பா. அதே இதுல எபிக்க வந்த ஒவ்வொருத்தரையும் உங்களை திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வானொலியை உங்களை திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட செட்டைகளாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்க என் தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையப்பா ஆண்டவரே அப்பா. தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் இறங்குங்க அப்பா. தந்தையை உங்கள் வார்த்தைகளை அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக செபிக்கிறேன் அப்பா. அப்பா அவன் வார்த்தைகளை அவர்கள் நிலைத்திருக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே அப்பா. தந்தையை அவர்கள் ஞானமாக செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. நீதியாக இருக்க கிருபை செய்யுங்க தந்தையப்பா. பதவிக்கு வந்தது பிறகு எல்லாவற்றையும் மறக்காமல் அப்பா ஞானமாக ஒவ்வொன்றையும் சரியாக நம் முறையிலே வழிநடத்த கிருபை செய்யுங்க தந்தையப்பா. சிஸ்டர் உங்களை இந்த நன்றி நன்றி அப்பா. தகப்பனே அப்பா. தந்தையப்பா அவர்களை இருதயங்கள், கடினமான இருதயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டப்பா. தேசத்திலே எந்த விரிசல்களும் இல்லாத படிக்கப்பா. ஆண்டவரேப்பா சகலத்தையும் அப்பா அவர்கள் அழகாக கொண்டு நடத்த கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா யுத்தங்கள், சண்டை, முரண்பாடுகள், சண்டைகள் ஒன்றுமே இல்லாத படிக்கப்பா. சமாதானமாக தேசங்களை கட்டி எழுப்பத்தக்க ஜனாதிபதியாக மாற்றுங்கப்பா. தந்தையப்பா தேசத்தில எந்த அசமர்த்தங்களும் இல்லாத படிக்கப்பா. பிதாவே நீங்கள் அவர்களை புறப்படுங்கப்பா. பிதாவே நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஒவ்வொரு இருதயங்களையும் அப்பா எல்லா இருதயங்களும் கடினமான இருதயம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு தேசத்திலே அப்பா எல்லாரையும் ஒரே மாதிரி அப்பா 3 மக்களையும் ஒரே மாதிரியான வழியிலே நடத்த கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஒருவர் வேறுபாடு இல்லாத படிக்கப்பா. தந்தையே சமாதானத்தோடு வாழ ஆண்டவரே அப்பா சிறு குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா அவர்களுடைய உங்களை திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அனைத்து அதிகாரிமார்கள் ஜனாதிபதியையும் அப்பா திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நீங்கள் அப்படியே வழிநடத்த போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமேன். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா Praise the Lord.
நீங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்க ஒவ்வொருவரையும் நீ ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல விழாவே இன்றைய நாளை தந்ததுக்கு உமக்கு நன்றி அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இன்றைய நாளை ஆசீர்வதியின் தகப்பனே, நாங்கள் ஜெபிக்க போற ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தும் தகப்பனே, நாங்கள் கேட்கிற காரியத்தை எங்களுக்கு பெற்றுத்தாரும் தகப்பன். அன்பான தகப்பனே, இந்த கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் அப்பா, உமது கருணை கண்களை திருப்பும் அப்பா. அன்பான தகப்பனே, நீர் அவர்களுக்காக உமது ரத்தத்தை சிந்தியப்பா, கொடிய வேதனைகளை சிலுவையில் பட்டீரே தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மோடு கூட இருந்தவர்களை வழிநடத்தும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் எவ்வளவோ தூரம் கஷ்டப்படுகிறார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, கஷ்டப்பட்டவர் ஆண்டவரே, ஆறுதல் இல்லாம அந்தரிக்கிற பிள்ளைகள் மேலும் அன்பை கூடுதலா செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களின் அழுகையும் பெருமூச்சையும் நீர் காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு ஆறுதல் அளித்தருளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த ஹாஸ்பிட்டல் வழியா எவ்வளவு பேரப்பா மருந்துக்கு காசுகளுக்கு வழி இல்லாமல் அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. எங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு ஒரு மனிதர் இல்லையே என்று தவிக்கிறார்கள் தகப்பனே. அந்த நேரம் நீர் கைகூட பண்ணும் தகப்பனே. அவர்களுக்கு ஆறுதலாயிருந்தலும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு பக்கத்திலே இருந்தகப்பனே. அந்த தாதிமார்கள் அவர்கள் மேல் இரக்கம் காட்டச் செய்தவர்களும் தகப்பனே. டாக்டர்மார் அவர்களோடு அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்க உதவி செய்தலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த கஷ்டப்பட்ட தாய்மார் தகப்பன்மாரே அப்பா, ஆதரிக்காம இருக்கிறவர்கள் மேல் இரக்கம் காட்ட செய்யும் தகப்பனே. அவர்கள் இவ்வளவு தவிக்கிறார்கள் தகப்பனே. பிள்ளைகள் தங்களுக்கு கிட்ட இல்லையே என்று ஏங்கி தவிக்கிறார்கள் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கு ஆறுதல் அளித்தல் தகப்பனே. இவ்வளவு பொல்லாங்குகள், இவ்வளவு பிரச்சனைகள் அப்பா, அவர்கள் தண்ணி எடுத்து குடிக்க கூட வழி இல்லாமல் இவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. பிள்ளைகளை பெற்றுட்டுங்க, பிள்ளைகளால தங்களுக்கு ஒரு உதவி இல்லையே என்று தேங்கி தவிக்கிறார்கள் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து நீர் உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, அரசாங்கத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவருக்கு ஒரு பொல்லாங்கு இல்லாமல் அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ராஜாக்கள் மந்திரிமார்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, அந்த யுத்தம் நடக்கிற தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. உமது கரங்கள் அவர்கள் பக்கமே இருப்பதாக அப்பா. யுத்தம் வேண்டாம் தகப்பேனே. சனத்துக்கு ஆறுதலை கொடுத்தல் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் சாப்பாடு இல்லாமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. சின்னஞ்சிறுதுகள் எல்லாம் அப்பா நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் மேல் இரக்கம் காட்டும் தகப்பனே. சண்டை வேண்டாம், சமாதானத்தை மட்டுமே கொடுத்தலும் தகப்பனே. அப்பா, நாங்கள் கேட்கிற ஜெபத்துக்கு நீர் ஆறுதல் செய்யும், துணை செய்யும் தகப்பனே. நீங்கள் கேட்டு உதவி செய்யறதுக்கா உனக்கு கோடான கோடி கோடி நன்றி அப்பா. லீஷியண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவற்ற பிள்ளைகள் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன திகழ்வியோ அவற்றைய பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இருந்து கேட்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, கனா சிஸ்டர் பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் இந்த தேர்வுகளை நீர் தந்தியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர் மகனுக்காக இவ்வளவு ஓங்கிக் கொண்டிருந்தா தகப்பனே. மகனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நீரே கூட இருந்தவரை வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி கோடி நன்றி அப்பா. ஆமீன் ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, எங்கள் தேசத்தின் பொருளாதார விருத்திக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். விவசாயம், கைத்தொழில், மீன்பிடி இவர்களிலே எங்கள் தேசம் சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா, நாளை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு விதத்திலும் நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக
அன்பிற்காக உமது தயவிற்காக ஐயா உமக்கு கூடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே தகப்பனே, அசைவாடுகிற தேவனே கர்த்தாவே, எங்களோடு நீங்கள் இருந்து எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு அசைவாடி ஆண்டவர் கர்த்தாவே எங்களை நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். ஆவியானவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இந்த வானொலியை தந்து ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அப்பா, ஒவ்வொருவரின் வேண்டுதலை நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றை நீங்கள் அப்பா தகப்பனே உம்முடைய சித்தம் போல நடத்த போறதுக்காக என் தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கொண்டு உம்முடைய வசனங்களோடு கூட நடக்க ஆண்டவர் எங்களோடு ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, இன்றைய நாளிலும் என் தேவனே அப்பா, என்னுடைய ஜெபங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. ஆமாவியானவரே, தேசங்களை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசங்களில் ஆண்டவரே அப்பா நடக்கிற ஒவ்வொரு தொழில் துறைகளையும் ஒவ்வொரு பொருளாதாரத்தையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா நீங்கள் பழகி பெருக பண்ண போறதுக்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆமாவியானவரே அப்பா, நீங்கள் இந்த உலகத்தை உருவாக்கின உடனே ஆண்டவரே அப்பா, சமுத்திரத்தின் மச்சங்களையும் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தீங்களே ஆண்டவரே. அப்பா, எல்லா உயிரினங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களை உருவாக்கி எங்களை ஆசீர்வதித்தீங்கள் ஐயா. அப்பா ஆமாண்டவரே தகப்பனே கர்த்தாவே, எல்லா தொழில் துறைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு விருத்தியாக ஆண்டவரே நீங்கள் நடத்தி கொண்டு வருகிறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஆமாவியானவரே, உம்முடைய சித்தம் போல ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இல்லாத காரியம் ஆண்டவரே எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல ஒவ்வொன்றையும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்கிற காரியங்கள் யாவும் ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அறியோம் ஆண்டவரே எப்படி நடக்குமோ என்று நாங்கள் அறியோம் ஆண்டவரே. அப்பா, எங்களின் விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே கர்த்தாவே, எங்கள் விருப்பம் போல் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய விருப்பம் போல ஒவ்வொன்றையும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அப்பா, விவசாயம் செய்கிறவர்களையும் அப்பா எல்லா தொழில் செய்கிறவர்களையும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே அவர்களை நீங்கள் ஆண்டவரே நடத்துங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் நேர்த்தியாக நீங்கள் நடத்தி அப்பா அவர்களுக்கு அப்பா நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் என்னென்னவற்றினால் அப்பா குறைகளாக இருக்கிறார்களோ அந்த குறைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆண்டவரே தேவனே உம்முடைய சித்தம் போல எல்லாவற்றையும் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொரு தொழிலாளிகளோடும் கூட இருப்பதாக என் தகப்பனே. கர்த்தாவே, இந்த தொழில் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே என்னென்ன அந்த தொழில்களில் தேவையோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து ஆண்டவரே அந்த தொழில்களை இன்னும் அதிகமாக விருத்தியாக செய்யும்படிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே பல்லுகி பெருக பண்ணுங்கப்பா. அப்பா ஆவியானவரே, உம்முடைய கரம் கூட இருந்தால் ஆண்டவரே எல்லாம் வெற்றியாக முடியும் ஆண்டவரே, எல்லாம் நேர்த்தியாக நடக்கும் என் தகப்பனே. கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நடத்துங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தம் போல நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, உம்முடைய கரம் கூட இருப்பதாக இருந்தவரே. அப்பா, இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பிள்ளைகள் வேலைக்கு செல்கிற போதும் பாடசாலைக்கு செல்கிற போதும் தகப்பனே அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு தேவையை சந்தித்து ஆண்டவரே அவர்களையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் யாவரும் ஆண்டவரே ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே தகப்பனே நீங்கள் நடத்தி நேர்த்தியாக நீங்கள் ஒவ்வொன்றை பார்த்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி சோசுரம் ஆண்டவரே.
துதிக்க நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. அப்பா இங்க இந்த சங்கம வானொலியை ஏற்படுத்தி ஆண்டவரை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்து, இந்த எங்கள் எல்லோரையும் கூட்டி சேர்த்து இந்த ஜெபங்களை அப்பா தகப்பனே நடத்துகிற லெஸ்லி எங்களோடும் அந்த குடும்பத்தோடும் கூட இருந்து அப்பா தகப்பனே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. எந்த குறைவுமின்றி எல்லாவற்றையும் நிறைவாக்குங்க ஆண்டவரே. இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளோடும் கூட இருந்து ஒவ்வொருவரின் குறைவை நிறைவாக்கி சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்து பிள்ளைகளுக்கு நேர்த்தியான வழிகளை காட்டி அப்பா நீங்கள் நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமாவியானவரே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே ஜெபிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த தேசங்களில் அப்பா ஜெபிக்க முடியாமல் தங்களால் முடியாமல் இருக்கே என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொருவரின் இருதயங்களை நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களின் இருதயத்தில் இருக்கிற எல்லா குறை நிறைகளையும் அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக்கி ஆண்டவரே, ஒரு சமாதானத்தையும் குடும்பத்தில் ஒரு ஐக்கியங்களையும் கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. என்னென்ன காரணங்களினால் தகப்பனே கண்ணீரோடும் கவலைகளோடும் இருக்கிறார்களோ ஆண்டவரே, நீங்கள் கர்த்தாவே தேற்றரவாளராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை நீங்கள் தேற்றி ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் போல ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவனாவியானவரே. உம்மை அல்லாமல் எங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்கேட்டு நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் மக்கள் மத்தியிலே அடிமைத்தனத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த பூத வஸ்து, மதுபானம், விபச்சாரம், இந்த கம்ப்யூட்டர் கேமுகள், இப்படியா அந்த குடும்பங்கள் சீரழிகிற குடும்பங்களை கர்த்தர் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம், சுதிக்கிறோம். கர்த்தாவே இருக்கிறபடியா ஆண்டவரே நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தில் இருக்கிற கர்த்தாவே. அப்பா அந்த வேளையில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்த தந்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா அந்த வேளையில் ஒரு கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு சரியான விலைகளை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சிந்திக்கிறோம். இந்த வேலையிலே ஆண்டவரே அப்பா இதை வாலிப பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிற கர்த்தாவே. அப்பா அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான வழிகளுக்கு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிந்திக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் ஞானமுள்ள மகன் தன்னை சந்தோஷப்படுத்துகிறான் என்றது போல நல்ல ஞானம் உள்ளவர்களாக முதியற்ற மனிதனும் தன் தாயை அலட்சிய பண்ணுகிறான் என்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே அலட்சியம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களாக அப்பா பிசாசின் கட்டுகளில் விலகி ஆண்டவரை அவள் பரிசுத்தமான ஜீவித்தை ஜீவிக்கிறவர்களாக மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்பா இது ஆண்டவரே இந்த காலத்தினுடைய ஆண்டவரை வாலிப பிள்ளைகள் பலவிதமான காரியங்களுக்கு தன்னை அடிமைப்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆண்டவரே எதிர்காலத்தை ஆண்டவரை அழித்துக் கொண்டிருக்கிறபடியா இந்த பிள்ளைகளை எல்லா ஆண்டவரை சமூகத்துக்கு கொண்டு வந்தோம். அப்பா அந்த அடிமை தனத்திலிருந்து மாற்றுங்க ஆண்டவரை. அப்பா குடி போதையிலிருந்து ஆண்டவரை இவளை பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரை. அப்பா இதோ ஆண்டவரை போதை வஸ்துகளை உபயோகிக்கப்படுகிற காரியத்திலிருந்து இவருடைய ஆண்டவரை நீர் மாற்றி ஆண்டவரை அந்த அடிமைதான வாழ்விலிருந்து ஒரு விடுதலை தந்த ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஒரு சமாதான சந்தோஷத்தோடு இருக்கும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. அதே வேளையிலும் ஆண்டவரை பாவ காரியங்களுக்கு தன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பாவ சாபங்கள் நிறைந்தவர்கள் பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறது தாவே. அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஆண்டவரை நீர் பரிசுத்தர் உம்மை வணங்குகிற
சுத்தமா இருக்கிறபடியா நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறபடியால் கொடி ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாற வேண்டும் ஆண்டவரை. வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அப்பாவுடைய சமூகத்திலே இருக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க. இவருடைய ஆண்டவர் அங்க வைக்கிற தகப்பன் தாய்களுக்கு ஆண்டவர இவர்கள் ஏற்ற பிள்ளைகளாக செய்யுங்கப்பா. அப்பா இவர்களுக்கு நீர் வசனங்கள் இவர்களை விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா இவர்களுடைய சமூகம் ஆண்டவர நித்தமா இந்த காலத்தில் ஆண்டவர அப்பா அழிந்து போகிறதை பார்த்துங்க தாவே. அப்பா நாட்களில் பழைய நாட்களில் அப்பா 300 வருடங்கள் வாழ்ந்த காலங்கள் உண்டு ஆண்டவர. இப்போது பிள்ளைகளோ இந்த போதை அடிமை பழக்கத்துக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டு கர்த்தாவை இவர்கள் ஆண்டவர் இந்த பூமியில் நினைத்து கர்த்தாமே ஆண்டவரே அப்பா இவர்களை ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சாத்தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் சாத்தான் வழியிலே சிக்கிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா அடுத்த அந்த சாத்தான் கையில் இருந்து விடுதலை ஆக்க வேண்டும் ஆண்டவரை. எல்லா பெற்றுக் கொள்கிறவர்களாக மாற்றி தீர்க்கதரிசிகளாகவும் ஆண்டவரே சுவிசேஷங்களாகவும் ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஜனங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக ஆத்மாவும் கெட்டு போவது ஆண்டவரா எல்லாம் மகள் திரும்பி ஆண்டவர ரட்சணைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரத்தகாமை ஊற்றி பார்க்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக அநேக பாவி ஜனங்கள் விடுதலை ஆக்கி ஆண்டவர இவர்கள் விடுதலாக்கி அநேக பாவிகளை விடுதலாக்கும்படியான நல்ல பாத்திரமாக இவர்களை தெரிந்து கொண்டாடும்படியாய் சுதைக்கிறோம். கர்த்தரவியாய் ஆண்டவரை அடிமை தனத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்த ஆண்டவரை சிறப்பிக்கும்படியாய் சுதைக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் என்று ஆண்டவரை சொல்லிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரவியாய் செய்யப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் பா. இந்த வேளையில விடுக தாவே ஜெபிக்க சமூகத்துல கொண்டு வரும் அவர்களுக்கு இப்படியான எந்த அடிமை தனத்தில் இருந்து இருக்கிறது ஒருவேளை இருந்தால் அவளை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தபடி ஆய்ச்சிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உமக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அதே வேளையில் ஆண்டவரை இந்த வேளையில ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு தாவி சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஏறு எடுக்கிற ஜபங்களுக்கு ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் பதிலும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தரவியாய் சேர்ப்போவதற்காக என் கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆண்டவரை ஜப வேலையை தொகுத்து ஆண்டவரே அப்பா இந்த காரியங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த ஊடகத்தை சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரி அவர்கள் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுடைய எண்ணங்கள் வேட்கைகள் இருக்கிறதான காரியங்களை அந்த ஆண்டவரை இவர்களுக்கு அத்தனையால் பலன் தந்த ஆண்டவரை வழிநடத்த முடியாது சுபிக்கிறோம். கர்த்தரவியால் சேர்ப்பதற்காக கொரான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலையை தொகுத்து ஆண்டவரை கணவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் ஆஸ்திரேலியா பலப்படுத்துங்க. அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியாக இருத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ப்பதற்காக கொரான கொடி ஸ்தோத்திரம். துரியம் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை நேர்வேறுக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான இந்த ஜபத்தை எடுக்கிறவர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் கூட இருந்து எல்லாம் வழி நடத்துவாராக. தேவைகள் வாஞ்சைகள் இன்னுமாய் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் தேசத்திலே நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக அந்த தேசங்களிலே குறைவுகள் நிறைவாக்கப்பட ரட்சிப்பு பெருக கர்த்ததாமே இந்த தேசத்தின் தீட்டுக்களை எல்லாம் மாற்றி அமைக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த நாள் முழுவதுமாய் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தின எல்லா அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத நல்ல தகப்பனாய் இருக்கிறீர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. அப்படியே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விசேஷமா இந்த நாள்ல கூட நாங்கள் அநேக தேசங்களுக்காக, இலங்கைக்காக கூடி ஜெபிக்கின்ற இந்த நாளிலே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே எங்களுடைய மடியிலே விடாதபடிக்கு, எங்களுடைய பாவ சாபங்களே இந்த ஜெபங்களுக்கு தடையா இருக்காதபடிக்கு எங்களை ஒரு விசை கூட உமது பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமே சுராஜா, இந்த வேலையிலேராப்பா கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய தேவரீர், நாங்கள் தங்கி இருக்கிற எல்லா தேசங்களுக்காக உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமது கரத்தின் கிரியப்பா, உமது கரத்தினாலே அந்த தேசங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்து தேசங்களிலே சமாதானத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. கனடா தேசத்திலிருந்து இந்த ஊழியம் நடத்துறபடினாலே அந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியே ஜெர்மனி தேசத்திலேயும் ஆண்டவரே, போலாந்து போன்ற நாடுகளிலும் அநேக தேசங்களில் இந்தியா என்று, இலங்கை என்று கூடி ஜெபிக்கின்ற எல்லா பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்டு அந்த தேசங்களின் மீது ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நார்வே, ஸ்வீடன் என்று இன்னும் அநேக இடங்களில் இருந்து ஜெபத்திற்கு வருகிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவராகிய தேவரீர் நீர் குவைட்ல இருந்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து அந்த தேசங்களுக்கு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லோருமா ஒரு குறைவில்லாதபடிக்கு நிறைவான தேவன் நீ நிறைவான தேசங்களை சமாதானத்தோடு ஆசீர்வதித்து தேசத்திலே நல்ல செழிப்பை உண்டாக்கி நல்ல ஆட்சியாளர்களை கொடுத்து ஆண்டவரே தேசங்களை ஆளுகை செய்ய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லா தேசத்திலும் இருக்கிறதான மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டும் பின்மாறி போயிருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களும் அந்த ரட்சிப்புக்குள்ளா திரும்பி வர உதவி செய்வீராக. அந்த தேசங்களின் மீது காணப்படுகிறதான எல்லா தீட்டுகளும் எல்லா சாபங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. தேசங்களிலே அப்பா சமாதானத்தை கட்டளையிடுவேன், கத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். பட்டை உங்கள் தேசத்திலே உலாவாதபடிக்கு துஷ்ட மிருகங்களும் தேசத்திலே உலாவதில்லை என்று உறுதி கொடுத்த தேவனே உமக்கு சோத்திரம். வாக்கு பண்ண தேவன் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே ஆண்டவரே நீர் வாயினாலே சொன்ன காரியங்களை எல்லாவற்றையும் கரத்தினாலே நிறைவேற்றி தந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேசங்களிலே முன்மாறியும் பின்மாறியும் ஊற்றுங்க தகப்பனே. தேசங்களிலே பொருளாதார நிலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டப்பா. பஞ்சங்கள் எல்லாம் ஓய்ந்திருக்கட்டும். பட்டினி என்று பேச்சுக்கேடு இல்லாதபடிக்கப்பா செழிப்பாய் தேசங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம்ப்பா. தேசத்தின் தலைவர்களையும் தேச மக்களையும் தேசங்களை பாதுகாக்கிறவர்கள் யாவரையுமாய் ஒப்பு கொடுக்கிற தேசங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்கு நல்ல விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்து மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வர ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக தேசம் முழுவதுமாய் எல்லா இடங்களிலும் நீர் அப்பா உமது எழுப்புதலின் தீ திரளாய் ஊற்றும்படியாய் ஜபிக்கிறோம். அந்த வருகை நாட்கள் வெகு சமீபமாய் இருக்கிறபடினாலே அந்த வருகைக்கு நாங்கள் எல்லோரும் அப்பா எல்லா தேசத்தின் மக்களும் ஆயத்தமாக கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. இன்னுமாய் கூட தேசங்களில் இருக்கிறதான எல்லா சாபங்கள் எல்லாம் விலகி போய் ஆசீர்வாதத்தினாலே நீர் நிரப்புங்க. ஆசீர்வாத மழை தேசங்கள் மீது நீர் பொழிய செய்து தேசத்தை இன்னும் செழிப்புள்ள தேசங்களாய் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே தேவன் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறோம். அது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அப்படியே மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், குடும்பத்தார் யாவருமா தேவரீர் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இவர்கள் தங்கியிருக்கிற தேசத்தை கூட தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த சங்கமம் ஊடகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அப்பா பரலோகத்துக்கு ஆட்களை சேர்க்கிற ஒரு ஊடகமாக தேவன் நீங்க ஆசீர்வதித்து எல்லா தேவைகளையும் சந்தித்து
வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக கூட ஆண்டவரே இணைந்து பணி புரிகிற எல்லா ஒவ்வொரு ஊழியர்களையும் அப்படியே குடும்பங்களையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிங்க. விசேஷமா அப்பா குடும்பங்களிலே கூட அப்பா எந்தெந்த தேசங்களிலே தங்கி தாவரிக்கிறார்களோ இந்த தேசங்கள் மீதெல்லாம் ஒரு ஆசீர்வாத கரம் அமரும்படியா கூட ஜெபிக்கிறோம். இணைந்து பணி புரிகிற எல்லா சகோதர சகோதரி ஊழியர்கள் எல்லோரையுமா தேவரீர் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் அவளுடைய கணவனையும் ஆண்டவரே அப்பா அப்படியே கொடுக்கப்பட்டதான 2 பிள்ளைகளையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகள் வாழ்கிறதான தேசத்திலே கூட ஜெர்மனியிலே அப்பா இவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீர் வைக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகி தேவரீர் உமது வல்லமையான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எல்லோரையுமாய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதித்து எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து வழி நடத்துகிற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். நேமியிடம் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, எங்கள் 2 தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தாவே, வானமண்டலங்கள், தரமாக்கங்கள், கடல் பிராணிகள், தேசத்தின் குடிகள், ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாருக்கும் உம்முடைய ரட்சிப்பு இறங்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேச மக்களுடைய பாவதோச அக்கிரமங்களை ஒரு கணம் மன்னித்து கர்த்தாவே அவர்களை மனம் திருப்ப வைப்பீராக. கர்த்தாவே, ஒவ்வொரு ஆண்டவரே கற்பனை தாய்மார்களாய் இருக்கிறவர்கள், கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் தொடங்கி சிறு பிள்ளைகள், வாலிப ஜோதிகள், இளம் குடும்பங்கள், முதியோர்கள் எல்லாரையும் உடைய ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, நீர் அவர்களை ரட்சியும் ஐயா. பரிசுத்த வழியை காண கர்த்தாவே அப்பா, நீர் எல்லாரும் ரட்சிப்பது உமது விருப்பமாய் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களை நீர் ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாருக்குள்ளும் உம்முடைய ரட்சிப்பு பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே நடத்தட்டும் ஐயா. நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளும் ஒரு ரட்சிப்பு வரட்டும் ஐயா. இந்த யுத்தங்களுக்காக ஆயத்தப்படுகிற நாடுகள், யுத்த தேசங்கள், யுத்த மனுஷர்கள், யுத்த ராஜாக்கள், உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு சமாதானத்தை அனுப்பும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. மக்கள் தத்தளிக்காதபடி, மக்கள் ஆண்டவரை வேதனைப்படாதபடி கர்த்தாவே, கூக்குரல் இடாதபடி கர்த்தாவே, எங்கள் ஜனங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற தேசத்திலே நாங்கள் இருக்கிறபடியா ஜெபிக்கிறபடியா எதுவும் வராதபடி, எந்த சத்ரு மேற்கொள்ளாதபடி, மனுஷன் மேற்கொள்ளாதபடி, மாமிசத்தின் கிரிகள் எல்லாம் ஆவியினால் அழிக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு தள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீங்க நீக்கி போடுங்க கர்த்தாவே. நீர் முன் சென்று பாதைகளை சுவைப்படுத்துற ராஜா நீர் ஆண்டவரே. சங்கம வானொலிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் உருவாக்கின இந்த வானொலிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் அநேகர் வந்து கர்த்தாவே, அநேக வாலிய பிள்ளைகள் வந்து அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடியதா நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கும் ஐயாலே ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அங்கே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே, தேவைகள் வாஞ்சைகள் அவர்கள் சந்திக்கப்பட இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 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 நன்றி தகப்பனே, நன்றியோடு சந்திக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தேசத்துக்காக, ஜனங்களுக்காக இயேசப்பா சுவாமி இருக்கப்பட்ட ஒவ்வொரு ஜபங்களுக்காக எங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆரம்பித்து வைத்த தகவலுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சுவாமி ராஜாக்களுக்காய் அதிகாரிகளுக்காய் ஜெபிக்க
ஜெப ஆவியை அவர்களுக்குள்ள ஊட்டவன் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்துக்காய் ஆண்டவரே சுவாமி, இலங்கை தேசத்திலே உள்ள மக்கள், விதவைகள், ஆண்டவரே வயோதிபர்கள், வாழ்ந்த பிள்ளைகள் எல்லோரையும் நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விவசாய குடும்பங்கள், மீனவ குடும்பங்கள் எல்லோரையும் கூட நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, இந்த வானிலைக்கு வந்து சம்பாதிக்க கொண்டு வர குடும்பங்கள் கொண்டு வர ஜபிக்கிறான் வாழ்க்கையிலும் எல்லாத்தோடும் சிந்திக்கப்படும் கண்ட நன்மையும் குறைந்தபடி பாதுகாக்கும்படி இந்த நேரத்திலும் சகோதரிதாலும் சிஸ்டருக்காய், கணவருக்காய், ராஜநாயகத்தை ஒப்ப கொடுத்து ஜபிக்கிறோம். அவர் இந்த ஜப வேளையில நீங்கள் நினைத்து ஜபிக்க வைக்கிற தகவலுக்காக எங்களுக்கு ஜபிக்கிறோம். சகோதரி தயாவுக்காய் வருகிறோம். ஆண்டவரே தயா செய்கிறவர்களுக்காய் ஆண்டவரே சுவாமி பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லோரையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜபிக்கிறோம். இந்த நேரத்துக்கப்பா சகோதரி சுமதிக்காய் வருகிறோம். அந்த பிரதேசத்துக்காய் கண்களிலும் சகோதரி சுமாரிக்காய் அதே போல இந்த நாளிலும் கூட ஆசீர்வதிக்க வேணுமாய் சகோதரி ஜெசிமாவை ஆசீர்வதிக்க வேணுமாய் கொண்டு வந்து சேர்க்க வேணுமா ஜபிக்கிறோம். கல்வாரி கொடுக்கிறோம். வினோவையும் ஆசீர்வதித்து இந்த ஆண்டவரை கூட இருக்க ஜபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை அதே போல அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிற இந்த ஜபாவிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி கலாசிலம் கொடுக்கிறோம். கலாசிலம் பாலசிங்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரிகளும் குடும்பத்தாரையும் கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த நாட்டு பாண்டவரை சத்தியம் சகோதரி எடுக்கப்படுவோம். ஜபங்களுக்காய் இருக்கும் இந்த தாய்மார்கள் கண்டவரே சரி ஆரோக்கியத்தை கட்ட கிடைக்கிறோம். சாதாரணமா இந்த மையாவை எப்ப கிடைக்கிறோம் அப்பா நீங்க நடத்தி செல்ல ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் சுவாமி இந்த மாதே சுவாமி சாதாரண அஞ்சு நலங்களும் பாடல்கள் பாடுகின்ற
தொடர்ந்து செய்ய நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் கொடுக்கிறோம். பிரார்த்தனை பொருட்கள் வருகிறது எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே சாமி அந்த உறவை தாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். கோட்டைகளை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த மத தேவைகள் எல்லாவற்றையும் குறிப்பிட்டு நீங்க நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இந்த புதிய நாளிலும் உங்களை கரம் கொண்டு இருக்க வேண்டுமா உங்களை கருத்தில் நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே இந்த இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் கடக்கிறோம். தாப்பனே இந்த ஜபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் ஜீவன ஆமீன்.